ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, உன் கவலை, துக்கம், அவமானம், தோல்வி இப்படி எல்லாவற்றையும் தள்ளி வச்சுட்டு உனக்கு நிம்மதி, சந்தோஷம், கௌரவம், வெற்றி இப்படி எல்லாவற்றையும் சாய் தருவார்னு தீர்க்கமா நம்பு. ஒரு நாள்ல ஒரு முறையாவது உன் மனசார சாய்ராம்னு என்ன கூப்பிடு. இப்படி நீ மனசு ஒன்றி என்ன கூப்பிடும் போது இதுவரை நீ பார்த்திடாத ஏற்றம், மாற்றம் அனைத்தையும் உனக்கு சாய், உன்னோட சாய் நிச்சயம் தருவேன். நானே உனது தந்தை, தாய், குரு, தெய்வம் அனைத்தும் ஆனவன். குரு தெய்வத்திடம் சரணாகதி அடைவதற்கு முதல் தகுதி பணிவா இருக்கிறது. நீ பணிவுடன் என்னை குருவாக ஏற்று வழிபடு. இதை நீ என்னிடம் செய்கிறாய்தான். ஆனால் சில சமயங்களில் இவர் தெய்வ வாக்குகளை தந்து கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் எதுவும் நடந்த பாடில்லை என்று மனதுக்குள் என்னை பற்றியே தவறாக பேசுகிறாய். குருவிடம் பணிவு மிக அவசியம். சாய் அனைத்தும் சரி செய்வார் என்று நீ என்னை முழுமையாக நம்பினால் நான் உன்னை சத்தமின்றி அனைத்து செயல்களிலும் உயர்த்தி விடுவேன். உன் கண் முன்னாடி நான் தெரியலனாலும் நீ கண்ணோடி ஒரு க்ஷணம் இருந்து பாரு. நான் உன்னுள்ள இருந்தா உனக்கு நிச்சயம் காட்சி தருவேன். சில சாய் பிள்ளைங்க அவர்களோட தேவைகளுக்காக மட்டுமே என்னை வணங்குறாங்க. தேவை முடிந்தவுடன் அவர்கள் என்னை பார்ப்பதும் இல்லை. என்ன நினைத்து உருகி நானே கதின்னு இருப்பவங்களிடம் அன்பு, கருணை, நித்தம் நித்தம் குரு தெய்வத்தின் சிந்தனை அனைத்து பாக்கியமும் கிட்டும். உன் வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும். அதற்காகத்தானே உன்னோட இருக்கேன். நீ இதை நம்பு. நம்பினா மற்றவை எல்லாம் நான் பார்த்துக் கொள்கிறேன். இன்னும் சில மணி நேரங்கள்ல உனக்கான வெற்றி செய்தி ஒன்று நிச்சயம் உன்னை வந்தடையும். இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.